இரண்டாவதாக மதீனா முனவரோட குத்பா ஷேக் ஸலாஹுல் புதீர் ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வது ஞாபகம் செய்வதை கிடைக்கின்ற பரக்கத்துகளும் நலவுகளும் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறது. உண்மையிலே உயிர்களின் அது பிரதான கொடி போன்றது, காயங்களுக்கு ஒரு நிவாரணி போன்றது, சீர்திருத்தத்தின் அடையாளம், அதே போன்று உள்ளம் விரிவடைவதற்கான ஒரு தூண்டுகோல், வெற்றி கண்ணாக இருக்கிறது. அல்லாஹ் நீங்கள் அதிகம் திக்கர் செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அன்ஃபால் 45 எனவே அல்லாஹ்வுடைய திக்கரை தொடர்ந்து யார் ஈடுபடுவாரோ அவருக்கு அந்த திக்கருடைய ஒளிகள் கிடைக்கும், அவர் மீது அடையாளங்கள் வெளிப்படும். அதே போன்று அவர் மீது எல்லா நலவுகளும் தொடராக வந்து சேரும், பரக்கத்துகளும் சேரும். திக்கர் உண்மையிலே நல்ல ஒரு கட்டுச்சாதனம், சிறந்த ஒரு கட்டுச்சாதனம், சிறந்த ஒரு லாபம். அதே போன்று மிக தராசையை கனமாக்கக்கூடிய ஒரு எடை. அதே போல் அதனுடைய சிறப்புகள் எல்லாம் மிகவும் தாழ்ந்த கொப்புகள் போன்று அடைவதற்கு இலகுவானது. அவருடைய பிரயோசனங்கள் எல்லாம் வெளிப்படையானது, மறைவானதல்ல. அல்லாஹ் திக்கரை கடைபிடியுங்கள், கவிதை படித்தார்கள். அல்லாஹ்வுடைய திக்கரை கடைபிடியுங்கள், கூலியை தேடக்கூடியவரே, அல்லாஹ்வுடைய திக்கரை கடைபிடியுங்கள். நனவுகளை ஆசை வைக்கக்கூடியவரே, சிறப்புகளை பாக்கியங்களை ஆசை வைக்கக்கூடிய, நல்ல நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று ஆசை வைக்கக்கூடியவரே, அல்லாஹ்வுடைய திக்கரை கடைபிடியுங்கள். யார் ரஹ்மானை திக்கர் செய்வாரோ அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒருவராக மாறுவார். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் அவரை பிரஸ்தாபித்து அவரை பற்றி பேசி அல்லாஹ் கைமாறு செய்வான் என்ற கவிதையை படித்துவிட்டு, என்னை திக்ர் செய்யுங்க, நான் உங்களை நான் ஞாபகம் செய்வேன், என்னை ஞாபகம் செய்யுங்கள், நான் உங்களை ஞாபகம் செய்வேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி கட்டவர்கள் நடக்க வேண்டாம். வக்கா 157 சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஹதீஸுல் குத்ஸியில் சொன்னார்கள், நான் என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறான் அப்படி நடந்து கொள்கிறேன். அவன் என்னை ஞாபகம் செய்யும்போது நான் அவனோடு இருக்கிறேன். என்னை அவனுடைய மனதில் நினைத்தால் நான் அவனை தனிமையாக நினைக்கிறேன். என்னை ஒரு கூட்டத்தாரில் என்னை பற்றி அவன் பேசினால் பிரஸ்தாபித்தால் நான் அவனை அதைவிட சிறந்த கூட்டத்தார்கள் மலக்குமாருடைய சபையில் அவனை பற்றி பிரஸ்தாபிக்கிறேன். முத்தஃபகுன் அலைஹ், புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக திக்ர் செய்யுமாறு, தஸ்பீஹ் செய்யுமாறு, தூய்மைப்படுத்துமாறு, பாராட்டுமாறு ஏவியிருக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் நிறைவான கூலி அதற்காக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். திறந்த தங்கமிடத்தை அல்லாஹ் வாக்களித்து, ஈமான்தாரிகளே நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை காலை மாலை துதியுங்கள், அவன் எப்படிப்பட்டவன், உங்கள் மீது ரஹ்மத் பொழிந்து கொண்டே இருக்கிறான், அருள் புரிந்து கொண்டே இருக்கிறான். மலக்குமார்களும் உங்கள் மீது அருள் புரிந்து துஆ செய்து இஸ்திக்பார் செய்கிறார்கள். உங்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் வெளியாக்குவதற்கு மோமின்களோடு அல்லாஹ் அன்புள்ளவனாக இருக்கிறான். அஹ்ஸாப் 41 முதல் 43 சொன்னார்கள். அப்துல்லா இப்னு புஸ்ர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துடைய ஷரியா சட்டங்கள் எல்லாமே அதிகமாகிவிட்டன, எனவே நான் ஒன்றை தொடர்ந்து கடைபிடிக்க எனக்கு ஒன்றை கட்டுத்தாருங்கள், அறிவித்து தாருங்கள். சொன்னார்கள், அவருடைய நாவு எப்பொழுதும் திக்ரிலே திளைத்ததாக நினைந்ததாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் அதை திக்ர் செய்யுங்கள். எல்லா நிலைமைகளையும் வியாபாரம் செய்யும் பொழுது கொடுக்கல் வாங்கலிலே கொடுப்பது எடுப்பது, அதே போன்று ரகசியம் பரகசியம், காலை மாலை, பூமிக்கு மேலே ஆகாயத்தில் பறக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திக்ரோடு கழியுங்கள் காலங்களை. இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமைர் இப்னு ஹானி அல் அபஸி தாரானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் உங்களை எப்பொழுதுமே திக்ர் செய்வதை விட்டும் ஓய்வற்றவராக, திக்ரை திளைப்பவராக உங்களை காண்கிறேனே, ஓய்வு திக்ரை நீங்கள் நிறுத்திக்கொள்வதே இல்லையே, ஓய்வின்றி திக்ர் செய்கிறீர்களே, எவ்வளவு திக்ர் துதிக்க அல்லாஹ்வை கேட்டார். சொன்னார்கள், 1,00,000 தடவை நான் அல்லாஹ்வை துதிக்கிறேன், திக்ர் செய்கிறேன், ஆனால் விரல்களுடைய எண்ணிக்கையில் தவறுகள் ஏற்படலாம், ஆனால் 1,00,000 தடவை நான் எண்ணுகிறேன். எனவே முன்னோர்களை பின்பற்றுங்கள், எப்பொழுதுமே நல்ல மல்களிலே செயல்படுங்கள், தரக்குறைச்சல் செய்யக்கூடிய பொடுபோக்கானுடைய செயல்களுடன் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே பொடுபோக்கான வீண் பேச்சுக்கள் பேசக்கூடிய சபைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வீணான பேச்சுக்கள் துனியாவுடைய பேச்சுக்கள் சடைவடையாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம், துனியாவுடைய பேச்சுக்களை. ஆனால் நேரங்கள் எப்பொழுதுமே புறத்திலும் கோளிலும் வதந்திகளிலும் பொய்களை பேசுவதும் கழிக்கின்றன. எங்களுடைய திக்ர், தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர் போன்றவைகளை விட்டு நாம் தடுக்கப்படுகிறோம், துப்பாக்கியம் அடைகிறோம். அதன் மூலம் நாங்கள் அந்த திக்ர்களை செய்தால் பெரும் நன்மைகளை, உயர்ந்த அந்தஸ்துகளை அடைவோமே. எனவே அதன் மூலம் பல நன்மைகளை சுயர்த்துக் கொள்வோமே, சம்பாதித்துக் கொள்வோமே. அப்படியான நன்மையான திக்ர் தஸ்பீஹ்களில் அதிகமான நேரங்களை கழியுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறியக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள், ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், அவர்கள் ஒரு கூட்டம் ஒரு சபையிலே சேர்ந்து திக்ர் செய்யாமலும் ஸலவாத் சொல்லாமலும் அவர்கள் இந்த சபையிலிருந்து எழும்புவார்கள் என்றால் அது கியாமத் நாள் அவர்களுக்கு கைசேதமாக அமையும். சுவர்க்கத்துக்கு சென்றாலும் அவருடைய கூலியை நினைத்து அவர்கள் கைசேதப்படுவார்கள். ஒரு சபையிலே சேர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் ஸலவாத் சொல்லாமல் கலைந்து எழுந்தால் அது கைசேதத்துக்குரிய சபையாக மாறும். எனவே இப்னு அவுன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மக்களை பற்றி பேசுவது, மக்களை பற்றி பிரஸ்தாபிப்பது அது நோய். அல்லாஹ்வை பற்றி பேசுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, ஞாபகம் செய்வது நோய்க்கு மருந்தென்றார்கள். ذهبي ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, எங்களிலே மிக ஆச்சரியமான விடயம் என்ன தெரியுமா, எங்களுடைய மடத்தனம் என்ன தெரியுமா, நாங்கள்
நோயை எடுத்துக்கொள்கிறோம், மருந்தை ஒதுக்கி விடுகிறோம், விட்டு விடுகிறோம். மருந்து திக்ர், அல்லாஹ்வை திக்ர் செய்வது. மக்களை பற்றி பேசுவது நோய், அதை செய்கிறோம், அதை உள்வாங்குகிறோம், மருந்தை உதாசீனம் செய்கிறோம். முஸ்லீம்களே, இது ஆச்சரியம், நம்முடைய மடத்தன் சொன்னார்கள். பொதுவாக நாவு திக்ர் செய்வது உள்ளத்துக்கு உடன்பட வேண்டும், அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட வேண்டும். உள்ளத்தோடு இணைந்ததாக திக்ர் செய்வது உயர்ந்த கோலிக்கு காரணமாக சிறந்த வழிபாடு, உயர்ந்த இலகுவான ஒரு அமல். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு சிறந்த அமலை, அதே போல அல்லாஹ் உங்களுடைய பேரரசனாய் அல்லாஹ்விடத்தில் மிக பரிசுத்தமான உன் நன்மைகளை வளர்க்கக்கூடிய அமலை, மிக உயர்ந்த அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய அமலை, தங்கம் வெள்ளிகளை செலவழிப்பதை விட சில வேலை சிறந்த அமலை உங்களுக்கு. அதே போன்று நீங்கள் உங்களுடைய எதிரிகளோடு மோதி போர் செய்வதை விட, அவர்கள் உங்களுடைய கழுத்துக்கள் நீங்கள் அவருடைய கழுத்துக்களை வெட்டி போர் செய்வதை விட சிறந்த அமலை அறிவிக்க தரட்டுமா? சொன்னார்கள். யார் சொல்ல? நிச்சயம் அறிவித்தாருங்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதாகும். சில கட்டங்களில் உண்மையான திக்ர் இப்படியான அமல்களை விட உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரும். திருமதி ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறிய ஹதீஸ் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, நிச்சயமாக ஒவ்வொரு மனிதன், ஆதமுடைய மனிதன் ஒவ்வொருவரும் 360 மூட்டுக்கள் உள்ளவர்களாக படைக்கப்பட்டிருக்க உடம்புகளை, மூட்டுக்கள், ஜோயின்கள். யார் அல்லாஹ்வை தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வாரோ, இப்படியான அதே போன்று பாதையிலிருந்து கல்முட்கள் போன்றவர்களை அகற்றுவாரோ, அதே போன்று மக்களுடைய வலிகள், முள்ளுகள், எலும்புகளை அகற்றுவாரோ, தீங்கிழைக்கக்கூடிய விடயங்களை நன்மை ஏவுவாரோ, தீமையை தடுப்பாரோ, இப்படி ஒவ்வொன்றும் அவருடைய 360 எலும்புகளுக்கு ஒவ்வொன்றுக்கு சதக்காவுக்கு ஈடான நன்மைகள் கிடைக்கும். எனவே அவர் எப்பொழுதுமே இப்படியான அமல்களில் ஈடுபடக்கூடியவர், அவர் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவராக நடமாறுகிறார். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். முஸ்லீம்களை பொதுவாக திக்ர் ரப்பை திருப்திப்படுத்தும், ஷைத்தானை விரட்டும், ஈமானை பலப்படுத்தும், கவலைகளை போக்கும், அடியோடு கவலைகள் இல்லாமலாக்கும், உள்ளங்களுக்கு மன ஆறுதலை, நிம்மதியை, பாதுகாப்பையும் தரும். அதே போன்று சுபீஜத்தை ஏற்படுத்தும். ஈமான்தாரிகளுக்கு அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் நிம்மதி அடையும். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ர் மூலம்தான் உள்ளங்கள் நிம்மதி அடையும். ராஜ் 28 எனவே பொதுவாக வெறுச்சியை, விரக்தியை திக்ர் இல்லாமலாக்கும், கல்லஞ்சத்தை இல்லாமலாக்கும், உள்ளங்களை மிருதுவாக்கும், பொடுபோக்கு இல்லாமலாக்கும், ரஹ்மத்தை அது இறக்கி வைக்கும், நோய் நிவாரணங்களை, மனதுக்கு ஆத்ம சாந்தி ஏற்படுத்தும், உடல் உள்ளத்துக்கு நிவாரணத்தை ஏற்படுத்தும். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கூறக்கூடிய கருத்து, ஒவ்வொரு வஸ்துக்களையும் தீட்டக்கூடிய, அதை செப்பனிடக்கூடியது இருக்கிறது, உள்ளங்களை தீட்டக்கூடியது, செதுக்கக்கூடியது, தூய்மைப்படுத்தக்கூடியது அல்லாஹ்வுடைய திக்ர்னு சொன்னார்கள். எனவே திக்ர் எப்பொழுதுமே தாகமுள்ள உள்ளத்துக்கு நீரூட்டக்கூடிய, நீர் புகட்டுவது போன்று, எப்பொழுதுமே காலியான வெறுமையான உள்ளங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து போன்று ஆகாரம் அளிக்கக்கூடியது, எப்பொழுதும் நொந்த உள்ளங்களுக்கு அது ஒளியாக அமையும். அதுபோல் நன்மைகள் ஏற்றுவதை பரக்கத்துகள் தாராளமாக கிடைக்கும், கஷ்டங்கள், சிரமங்கள் அகற்றப்படும் திக்ர் மூலம். அதன் மூலம் அசம்பாவிதங்கள், நிகழ்வுகள், நம்முடைய மன வருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய, நோவினை ஏற்படுத்தக்கூடிய அப்படியான சிரமமான நிகழ்வுகளை அது இலகுபடுத்தும், சந்தர்ப்பங்களை இலகுபடுத்தும். எப்பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முசீபத்தின் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது அந்த முசீபத் லேசாகிவிடும், அந்த சோதனை துன்பம் லேசாகிவிடும். கஷ்டத்தின் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது அந்த கஷ்டம் நீங்கிவிடும். முஸ்லீம்களை பொதுவாக திக்ருக்கு மிக மகத்தான கூலி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாவால் வர்ணிக்க முடியாது, அதை ஒரு மனிதன் பரிபூர்ணம் விளையும் கொள்ள முடியாது. சாத் நபி வக்காஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், நபி ஸல்லல்லாஹு ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை உங்களால் யாருக்காக சம்பாதிக்க முடியுமா என்று கேட்டார்கள். உங்கள் சம்பாதிக்க முடியாதா? 1000 கூலிகள், நன்மைகளை சம்பாதிக்க முடியாதா? ஒரு மனிதர் கேட்டார் சபையிலே, யார் சொல்ல எப்படி 1000 நன்மைகளை சம்பாதிப்பது? சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு 100 தடவை தஸ்பீஹ் செய்வது, 100 சுப்ஹானல்லாஹ் 100 தடவை செய்வது 1000 நன்மைகள் எழுதப்படும், 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும், 1க்கு 10. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு நாளைக்கு 100 தடவை சொன்னால் அவருக்கு 10 அடிமைகளை உரிமையிட்டு ஈடான நன்மை, அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும், 100 பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருக்கு ஷைத்தானை வெட்டும் என அன்றைய நாள் பாதுகாப்பு கிடைக்கும் மாலை வரைக்கும். அதே நேரம் அவரை விட சிறந்த ஒரு நல்ல அமல் செய்தவரை மறுமையில் யாரும் வர முடியாது. இது போன்ற அமலை, இது போன்று அல்லது இவரை விட அதிகமாக இந்த திக்கரை 4ஆம் கலிமாவை சொன்னவரை தவிர. எனக்கு அவ்வளவு பிரமாண்டமான ஒரு பாக்கியம். யார் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்று 100 தடவை சொல்வாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையில் இருந்தாலும் மன்னிக்கப்படும். புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், அதே 33 அல்லாஹு அக்பர், 100ஐ பூர்த்தி செய்வதற்காக லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற தொழுகைக்கு பின்னால் செய்யக்கூடிய அன்றாட திக்ர், அவருடைய பாவங்கள் கடல் நுரையால் இருந்தாலும் மன்னிக்கப்படும். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே இப்படியான திக்ர் துஆக்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது பல்வேறு சந்தர்ப்ப துஆக்களை பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அதிகம் எல்லா சந்தர்ப்பங்களும் திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லி இஸ்திக்ஃபார் துன்பை ஹுத்பா முடித்துவிட்டு 2 ஹுத்பா ஸலவாத் தக்வாவுடைய பின்னால்
ஈமான்தாரிகளே, பொதுவாக அல்லாஹ்வை தக்வாவோடு பயந்து நடந்து உண்மையாளர்களோடு சேர்ந்து வாழுங்கள், சேர்ந்து கொள்ளுங்கள். தௌபா 119. முஸ்லீம்களே, பொதுவாக ஷைத்தானுடைய ஊசலாடினுடைய ஷைத்தானுடைய ஜின்களுடைய ஊசலாடினுடைய ஷைத்தான் கடுபிடிகளிடம் வீடுகளை திக்ர் பாதுகாக்கும். உங்களுடைய வீடுகளை திக்ர் விட்டு காலியாக்கி விட வேண்டாம். அபு முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கூடிய ஹதீஸ் சொன்னார்கள், எந்த வீட்டில் அல்லாஹ் திக்ர் செய்யப்படுமோ அந்த வீட்டுக்கும் அல்லாஹ் திக்ர் செய்யப்படாத வீட்டுக்கும் உதாரணம் உயிருள்ளவரையும் உயிரற்றவரையும் போன்று. திக்ர் செய்யப்படக்கூடிய வீடு உயிருள்ள மனிதரை போன்று, திக்ர் செய்யாத வீடு செத்த மனிதரை போன்று. முஸ்லிம் நபி ரஹிமத்துல்லாஹி உண்மையிலே அல்லாஹ்வுடைய திக்ர் வீடுகளில் அதிகமாக செய்யப்பட வேண்டும் என்ற ஆசாரம் ஊட்டப்பட்டிருக்கிறது. எனவே திக்ரை விட்டு வீடு காலியாக கூடாது. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு கூடிய ஹதீஸ் கேட்டேன், கேட்டதாக சொல்கிறார்கள், ஒரு மனிதர் வீட்டுக்குள் வந்து அல்லாஹ்வை திக்ர் செய்தால் நுழையும் பொழுது சாப்பிடும் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்ய அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறார், திக்ர் செய்கிறார் என்றால் ஷைத்தான் சொல்வானாம் அவருடைய சகாக்களை பார்த்து, இன்று உங்களுக்கு இரவு தங்கவும் முடியாது, இந்த வீட்டில் இரவு சாப்பாடும் கிடைக்காது. ஒருவர் நுழைகிறார், அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை, துவா திக்ர் பிஸ்மில்லா சலாம் போன்றவற்றை செய்யவில்லை, சொல்லவில்லை, ஷைத்தான் சொல்கிறார் இன்று உங்களுக்கு இரவு சாப்பாடும் கிடைத்து விட்டது. அதேபோல் சாப்பிடும் பொழுது அந்த மனிதர் திக்ர் செய்யாமல் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் சாப்பிட்டால் இன்று உங்களுக்கு இரவு சாப்பாடும் சேர்த்து கிடைக்கிறது, இரவு தங்கவும் முடியும், இந்த வீட்டில் இரவு சாப்பாடும் கிடைக்கிறது என்று தன்னுடைய சகாக்களுக்கு அவன் அறிவிப்பு செய்வான். முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி. எனவே அடுத்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தான்களாக ஆக்கிவிட வேண்டாம். நிச்சயமாக ஷைத்தான் எந்த வீட்டில் சூரத்து பக்கரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து வெளியேறி விடுவான். முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி. எனவே சூர பக்கரா குர்ஆன் போன்ற ஓதப்படும் ஷைத்தான் வெளியாகிறான். முஸ்லிம்கள் இறுதியாக அதை சென்ற வார ஹுத்பா ஆஷூராவுடைய நோன்பு பெரும் சிறப்புக்குரியது. நீங்கள் நோற்று மூசா ஸல்லல்லாஹு பாதுகாத்து அவருடைய கூட்டத்தை பாதுகாத்து ஃபிரௌனுடைய படையை அளித்தது. அந்த நாளிலே நோன்பு நோட்டர்கள் நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு நோக்கும் நபிகள் ஏவினார்கள். எனவே நோன்பு நோற்று ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸுக்குரிய நன்மைகளை அந்த கூலிக்குரியவர்கள் ஆகிவிடுங்கள். இந்த சிறப்பை நீங்கள் அடையாமல் உங்களை தவறாமல் நீங்கள் சந்தர்ப்பம் தவறாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆஷூராவுடைய தினத்தை நோன்பு முன்னால் ஒரு நாள் அல்லது பின்னால் ஒரு நாள் சேர்த்து நோற்றுக் கொள்ளுங்கள். ஆஷூராவை நீங்கள் கவலைகள் துக்கங்கள் கொண்டாடக்கூடிய நாளாகவோ மகிழ்ச்சி வெளிப்படுத்திய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு இபாதத்துடைய ஒரு நாளாக ஒரு நோன்புடைய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஸலவாத் சொல்லுமாறு சொல்லி ஸலவாத் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையுடன் தன்னுடைய ஹுத்பாவை முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.